Welcome back to Mount Study Center. Unit-6 ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து early agitations against British in Tamil Nadu. Okay, early agitations against British in Tamil Nadu. அதாவது தமிழகத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால போராட்டங்கள் பத்தி பார்க்க போறோம். இதுல மெயினா ஸ்பெசிஃபிக்கா யாரை பார்ப்போம்னா பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. பாளையக்காரர்கள்னா யாரு? எந்தெந்த இடத்துல யார் பாளையம் அமைச்சிட்டு இருந்தாங்க? கிழக்கு பாளையம்னா என்ன? மேற்கு பாளையம்னா என்ன அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ பாளையக்காரர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஜயநகர எம்பையருக்கு போகணும். ஸோ விஜயநகர எம்பையரை யார் ஸ்டார்ட் பண்ணால், எப்போ ஸ்டார்ட் பண்ணால்? 1336 விஜயநகர பேரரசு, விஜயநகர எம்பையர் அப்படின்றது ஒன்று ஹரிஹரர் மற்றும் புக்கரால் உருவாக்கப்பட்டுச்சு. கரெக்டா? ஹரிஹரர் மற்றும் புக்கரால் தோற்றுவிக்கப்பட்டது தான் நம்மளோட விஜயநகர பேரரசு. இந்த பேரரசு பார்த்திங்கன்னா 4 வம்சங்களாக ரூல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 4 டைனாஸ்டிஸ் இருக்கும். என்னென்ன டைனாஸ்டி? சங்கம டைனாஸ்டி, சாலுவ டைனாஸ்டி, அப்புறம் துளுவா டைனாஸ்டி, அப்புறமா ஆரவிடு டைனாஸ்டி. எல்லாம் படிச்சிருக்கீங்களா? இப்போ சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவிடு டைனாஸ்டி. இதில் மெயினாக இந்த துளுவா டைனாஸ்டியில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். கிருஷ்ணதேவராயர் வந்து இந்த துளுவா டைனாஸ்டியில் ஆட்சி பண்ணியிருப்பார். இவர் இந்த ஆட்சி டைமில் தான் என்ன ஆயிருக்கும்னா அந்த விஜயநகர எம்பையர் கீழே மதுரையானது வந்திருக்கும். ஓகேவா? மதுரை வந்து வில் கம் அண்டர் தி விஜயநகர எம்பையர் டியூரிங் கிருஷ்ணதேவராயர்ஸ் ரூல். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவார்? இவர் இந்த என்டையர் விஜயநகர பேரரசே ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மதுரை வந்து தன் வசம் வரும்போது இவரோட அவையில் ஒரு தலைவர் இருக்கார். அந்த தலைவர் பேர் என்னன்னா நாகம நாயக். ஓகேவா? நாகம நாயக், அதுவுமே இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க. நாகம நாயக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை தான் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் போயிட்டு மதுரையானதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. ஏன்னா இவர் என்டையராக பார்க்குறாரு. மதுரையானதை நாகம நாயக்குன்னு அவரோட அவை தளபதியாக இருக்கிறவரை அனுப்பிடுறாரு. இவரோட பையன்தான் விஸ்வநாத நாயக். விஸ்வநாத நாயக். இவர் கூட இன்னொரு மினிஸ்டரையும் அனுப்பி விடுறாரு. அந்த மினிஸ்டர் பேர் என்னன்னா யார்? அரியநாதர். அரியநாதர் இவர் யார்? நம்மளோட மினிஸ்டர். அவ்வளோதாப்பா. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா மதுரைக்கு போயிட்டு அங்கே பார்த்துட்ருக்காங்க. ஓவர பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா தலைக்கோட்டா போர்னு இந்த இயர் 1565 வருது. அப்போ என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஜயநகர பேரரசானது வீழ்ச்சியை சந்திக்குது. அது ஒரு மாதிரி டிக்ளைன் ஆகிட்டு வருது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இப்போ மதுரைக்கு இவங்க போனாங்கல்ல, அவங்க வந்து தானே இண்டிபெண்ட்டாக அறிவிச்சுக்கிறாங்க. சுதந்திரம், இனிமேல் நாங்களே இதை ஆட்சி பண்ணிப்போன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அவங்களோட ரூலை. புரியுதா? இன்னொரு முறை பார்க்கலாம். விஜயநகர பேரரசு இந்த இயர் 1336 ஹரிஹரர் மற்றும் புக்கரால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. ஓகே, உருவாக்கப்பட்டுச்சு. அதில் அந்த எம்பையரை எப்படி ரூல் பண்ணுறாங்கன்னா 4 வம்சங்கள்: சங்கம வம்சம், சாலுவ வம்சம், துளுவ வம்சம், ஆரவீடு வம்சம். இதில் இந்த துளுவா வம்சம் இருக்குல்ல, டைனாஸ்டி, இதில் இருந்தவர் தான் நம்மளோட கிருஷ்ணதேவராயர். இவரோட பீரியடில் தான் மதுரையானது விஜயநகர பேரரசு கீழே வருது. அப்போது இவர் என்ன பண்ணுறாருனா, இவரோட அவையில் இருக்க ஒரு நபர், அதாவது ஒரு தளபதியை, அவர் பேர் என்னது? நாகம நாயக்கை வந்து மதுரையை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார். அவரோட பையன் தான் விஸ்வநாத நாயக். அப்புறம் கூட ஒரு மினிஸ்டரும் அனுப்புவார். அவர் தான் நம்மளோட அரியநாதர். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகுது? விஜயநகர பேரரசு வந்து டிக்ளைன் ஆகுது, வீழ்ச்சியை சந்திக்குது இந்த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. சரியா? அதுக்கப்புறமா தன்னைத்தானே சுதந்திரமாக அறிவிச்சுக்கிறாங்க இந்த நாகம நாயக்க, விஸ்வநாயக்லாம். சரியா? விஸ்வநாத நாயக். இப்போது இந்த விஸ்வநாத நாயக் இருக்கார்ல, இவர் தான்ப்பா இப்போ மதுரையில் இருக்கார். மதுரையில் என்ன பண்ணுறாரு? அவர் பார்க்குறாரு எப்படி இங்கே ஆட்சி பண்ணலாம், எப்படி ரெவென்யூலாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆல்ரெடி ஒரு பயோனியர் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா நம்மளோட வாராங்கல் பகுதியில் காக்கத்யா கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரரசு இருந்தது, காக்கத்யா கிங்டம்னு சொல்லிட்டு. அதை ரூல் பண்ணவர் யாருன்னா பிரதாபருத்ரன். சொல்லுங்க, பிரதாபருத்ரன். இவர் தான் அதை வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காரு. ரூல் பண்ணிட்டு இருக்கும் போது
இவர் அமைக்கிறார். பிரதாபருத்ரன் தான் வந்து சரி நம்ம பாளையங்களாக அமைக்கலாம், பாளையங்களாக அமைச்சிட்டு பாளையக்காரர் முறை அப்படின்றத கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இவர் தான் ஆல் ஓவர் இந்தியா சொன்னது இவர் பிரதாபருத்ரன். ஆனால் தமிழ்நாட்டில் யார் ஃபஸ்ட்டு பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்துனாங்கன்னா நம்மளோட விஸ்வநாத நாயக். இவரே வந்து இந்த வாராங்கல்ல இருக்க அந்த பிரதாபருத்ரனை பார்த்து தான் மதுரையில் பாளையக்காரர்கள் முறை அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார் நம்மளோட விஸ்வநாத நாயக். ஓகே, இதுதான் வந்து இன்ட்ரொடக்ஷன் டு பாளையக்காரர் சிஸ்டம். அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாளையக்காரர்லாம் சொல்ல மாட்டாங்க, போலிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி வந்தது தான் பாளையக்காரர் முறை. நான் இந்த பிடிஎஃப் வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் இதை பார்த்து படிச்சுக்கலாம். சரியா? சரி, இப்போது ஸ்டார்டிங்கில் பாருங்கள், ஆரிஜின் ஆஃப் பாளையக்காரர் இப்போ தான் நம்ம பார்த்தோம். பாளையக்காரர் சிஸ்டம் வாஸ் ஃபர்ஸ்ட் ஃபாலோட் பை பிரதாபருத்ரன் ஆஃப் எங்கே வாராங்கல் இந்த காக்கத்தியா கிங்டம். ஆஃப்டர் த டிக்ளைன் ஆஃப் விஜயநகர எம்பையர், ஆமாம் தானே, தலைக்கோட்டா போருக்கு அப்புறமா டிக்ளைன் ஆயிடுச்சுல, டிஃபீட் ஆகிடுவாங்க அவங்க. நாகம நாயக் ஹூ அரைவ்ட் ஆஸ் த வைசிராய் டு மதுரை அண்ட் சன் விஸ்வநாத நாயக் என்ன பண்ணுறாரு, asserted themselves as independent rulers of Madurai and Tirunelveli. Under the able guidance of the Prime Minister Ariyanadar, all the little kingdoms of the former Pandyan Empire were classified and converted into 72 பாளையம்ஸ். டோட்டலாக எவ்வளோ பாளையங்கள் அமைக்கிறாருன்னா 72 பாளையங்கள் அமைக்கிறாரு. விஸ்வநாத நாயக் கன்ஸ்ட்ரக்டட் அ ஃபார்மிடபிள் ஃபோர்ட் அரவுண்ட் மதுரை, சுற்றி ஒரு கோட்டையை கட்டி, which consisted of 72 bastions, each of them was placed under a chief. எல்லாமே வந்து ஒரு இடத்துலையும் ஒரு சீஃப் நிப்பாட்டுறாரு நம்மளோட விஸ்வநாத நாயக். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பாளையக்காரர்னு இருக்கும், வெஸ்டர்ன் பாளையக்காரர்னு இருக்கும். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த பாளையக்காரர்களுடைய வேலை என்ன, அவங்க என்னப்பா அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், bound to pay fixed annual tribute or supply troops to the king. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெவென்யூ கலெக்ட் பண்ணுவாங்க மக்கள்கிட்ட. அந்த ரெவென்யூவில் என்ன பண்ணுவாங்கன்னா கிங்குக்கு கொடுப்பாங்க, இவங்க ஒரு ஷேர் வச்சுப்பாங்க. அண்ட் பீஸ் ஓவர் அ பர்டிகுலர் ஏரியா, ஒரு இடத்த அவங்க தான் நிர்வாகம் பண்ணணும். ஓகே, இங்கே லா அண்ட் ஆர்டர் நம்ம மெயின்டைன் பண்ணணும், பீஸை மெயின்டைன் பண்ணணும், அதெல்லாம். Certain number of villages were granted for revenue collection. In addition, he was presented with several titles and privileges. இருக்கு. பாளையக்காரர்ஸ் had judicial powers and dispensed justice over civil and criminal cases. அப்போ அவங்களுக்கு judicial பவர்ஸும் இருந்திருக்கு நம்மளோட பாளையக்காரர்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் த டோபோகிராஃபிக் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னா மேற்கு பாளையங்கள் மற்றும் கிழக்கு பாளையங்கள், அதாவது வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் மேக்ஸிமம் இந்த வெஸ்டர்ன் பாளையக்காரர்கள் பார்த்திங்கன்னா மறவர் சீஃப்டைன்ஸாக இருப்பாங்க. மறவர் சீஃப்டைன்ஸ் மோஸ்ட்லி இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் திருநெல்வேலி. ஓகேவா? த செட்டில்மெண்ட் ஆஃப் தெலுங்கு migrants in the black soil trades lying in the eastern part of Tirunelveli. இப்போ western part na Maravar chieftains, eastern part na இந்த தெலுங்கு migrants in the black soil tracts ன்றாங்க. நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் பாளையக்காரர்ஸ், இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம் அண்ட் பாஞ்சாலம் குறிச்சி. இப்போ பாஞ்சாலம் குறிச்சினாலே யார் நம்மளுக்கு ஞாபகம் வரணும்? கட்டபொம்மன், அவங்க வந்து ஞாபகம் வந்துடணும். தீஸ் வேர் லார்ஜ்லி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த நாயக் ரூலர்ஸ் அண்ட் த ப்ராமினன்ட் பாலிகர் யார்? நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்போ பாஞ்சாலம் குறிச்சி இதெல்லாம் ஈஸ்டர்ன். இதே வெஸ்டர்ன் பாருங்கள், ப்ராமினன்ட் டெரிட்டரிஸ் இன்க்ளூடட் ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவன் குறிச்சி, சிங்கம்பட்டி அண்ட் செய்த்தூர். ஸோ இது எல்லாமே வந்து என்னது வெஸ்டர்ன் பாளையக்காரர்ஸில் வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா under the largely dominated by the Maravar chieftains and commanded by புலித்தேவர் or புலித்தேவர். ஸோ இவங்க தான் வந்து ஈஸ்டர்ன் பாளையக்காரரோட வெஸ்டர்னோட லார்ஜ்லி டாமினேட்டட் இவர் புலித்தேவர். கிழக்கு மற்றும் மேற்க வந்து எழுதி படிங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் நம்ம எதுதான் படிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து இது ஸ்கூல் புக் டேட்டா. The origin of பாளையக்காரர் system dates back to 1530s. It is believed that this system was practiced earlier in the Kakatiya kingdom of Warangal. The literal meaning of பாளையக்காரர் is the holder of a camp. பாளையக்காரர்னா என்ன? பாளையம்னா என்னன்னா ஒரு சிற்றரசு, ஒரு சின்ன சின்ன சிற்றரசு மாதிரி மேக் பண்ணி அதெல்லாம் அவங்க நிர்வாகம் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பாளையம், பாளையக்காரர்கள். அதோட சீஃப் தான் பாளையக்காரர். as well as the holder of an estate or military tenure. Prior to the enforcement of this system,
ஸோ இந்த சிஸ்டம் பாளையக்காரர் அப்படின்ற ஒரு முறை வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா சேவைக்காரர்ஸ் மற்றும் தலையாரி. தமிழில் பாருங்க, சேவைக்காரர்கள் மற்றும் தலையாரிகள். ஸோ இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ பாளையக்காரர்கள் வந்த பிறகு இது ரெண்டும் வந்து இந்த சேவைக்காரர்கள் தலையாரிகள் வந்து பாளையக்காரர் முறையோட இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. subordinated talayars to their authority. Next, இது நான் அப்பவே சொல்லிட்டேன், பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா. அப்புறமா இந்த இயர் 1736 மதுரை நாயக். இப்போதான்ப்பா விஷயமே வருது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ பாளையக்காரர்கள் வந்து நம்ம கிட்ட வரி வசூல் பண்ணி அதை கிங்கு கிட்ட கொடுக்குறாங்க, அது வரையும் ஓகே. ஆனால் எப்போ ஆங்கிலேயர்கள் உள்ளே வராங்களோ அப்போ வந்து இந்த பாளையக்காரர்களுக்கு பிடிக்கல. வை ஷுட் ஐ கிவ், நான் எதுக்கு ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சியானது பாளையக்காரர்கள் மத்தியில் வருது. இங்கே பாருங்க, ஆஃப்டர் 1736 த மதுரை நாயக் ரூலர் டிக்ளைன்ட், அதோடு அது வந்து முடிவுக்கு வந்துருச்சு. And the Palayams came to an end. ஸோ அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். சரி, ரிவோல்ட் ஆஃப் பாளையக்காரர் ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள்னாலே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது புலித்தேவர், வேலுநாச்சியார், கட்டபொம்மன் எல்லாமே தான் இம்பார்ட்டண்ட்டு. தீரன் சின்னமல்லை, மருது சகோதரர்கள் எல்லாமே நீங்கள் படிக்கணும். வேலூர் கழகம் எல்லாமே, வேலூர் ரிவோல்ட்டு. பட் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு 3, நம்மளோட புலித்தேவர், வேலுநாச்சியார் அண்ட் கட்டபொம்மன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் பாருங்கள், நெற்கட்டும் செவல் திருநெல்வேலியோட சீஃப் தான் யார், நம்மளோட புலித்தேவர். ஓகேவா? அவர் எப்படிலாம் ஆட்சி பண்ணியிருக்காரு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இந்தியன் ஒரு ஆங்கிலேயே எதிர்க்கிறாரு, அது எதிர்த்து ஜெயிக்கிறாரு. அது யாருன்னா நம்மளோட புலித்தேவர். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்தியன் டு கெயின் விக்ட்ரி அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் யாருன்னா நம்மளோட புலித்தேவர். அவரோட டைம் லைன் பாருங்கள், 1755லேருந்து 1767 வரையும் நடக்குது. இதில் ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஆற்காடு நவாப்னு இருப்பாங்க. ஓகேவா? நான் எழுதட்டுமா? ஆற்காடு நவாப், நவாப் ஆஃப் ஆற்காட், நவாப் ஆஃப் ஆற்காட். அவர் தான் யாருன்னா நம்மளோட முகமது அலி. ஓகேவா? முகமது அலி தான் யார், நவாப் ஆஃப் ஆற்காட். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட தம்பியான மாஃபூஸ் கான்னு ஒருத்தர் இருக்கார். தம்பியான மாஃபூஸ் கானும் கொலோனல் ஹெரான் யாருன்னா பிரிட்டிஷ் ஆங்கிலேயரோட ஒரு தளபதி. ஓகேவா? கொலோனல் ஹெரான் இவங்க 2 பேரையும் அனுப்பி, நீ போயிட்டு பூலித்தேவர்கிட்ட வந்து வரி கேளு, அவர் வந்து இன்னும் கட்டாமல் இருக்காரு, இல்லைனா அவரோட இருக்கிற அந்த திருநெல்வேலியை வந்து கைப்பற்றிட்டு வந்துடு, அதை எடுத்துகிட்டு வந்துடு, ஏன்னா அவர் கட்ட மாட்டுறாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரானது வருது. சரியா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, முகமது அலி சென்ட் இஸ் பிரதர் யார், மாஃபூஸ் கான், அண்டர் கொலோனல் ஹெரான் இன் 1755 டு கேப்சர் மதுரையை கேப்சர் பண்ணுறதுக்காக ஆற்காடு நவாப் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு. வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட் டைம் வந்து திரும்பி வந்துடுவாங்க. ஓகேவா? கொலோனல் ஹெரானும் திரும்பி வந்துடுறாரு. ஒரு அதாவது மாஃபூஸ் கான் மட்டும் போயிருந்தா பிரச்சனை இருந்திருக்காரு, கூட ஒரு ஆங்கிலேயரும் போயிருக்காருல, அப்போ அவரால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ ஃபஸ்ட் டைம் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வருஷம் அந்த பேட்டில் பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா 1761 பார்த்தீங்கன்னா களக்காடு பேட்டில், களக்காடு போர், களக்காடு பேட்டில்னு ஒன்று நடக்குது. இந்த பேட்டிலில் யாருக்கும் இடையில போர்னா, நம்மளோட புலித்தேவர் இருக்காரா, புலித்தேவருக்கும் மாஃபூஸ் கானுக்கும் இடையில ஒரு பெரிய பேட்டில் ஆனது நடக்குது. யாரு, நம்மளோட புலித்தேவர் வர்சஸ் மாஃபூஸ் கான். ஸோ என்ன பேட்டில்லாம் நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். பூலித்தேவருக்கு வந்து நிறைய பாளையங்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். திருவிதாங்கூர் மன்னர், அப்புறம் நிறைய இடத்துல அவர் நிறைய சப்போர்ட், ஃப்ரெஞ்சு கூட இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய படைகளை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பிரிட்டிஷை எதிர்க்கிறீங்களா, இருங்க நாங்கள் உங்களுக்கு படையை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிதாங்கூர் மன்னர் வந்து அவ்வளோ படை பலத்தை பூலித்தேவருக்கு கொடுத்துருப்பாரு. மாஃபூஸ் கானுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆங்கிலேயர்கள் படை கொடுத்துருப்பாங்க. இந்த போரில் இவர்கிட்ட 2000 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, இவங்கக்கிட்ட வந்து 1600 சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அப்போது இவங்க பெரிய படைன்றதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாஃபூஸ் கானை வந்து இவர் டிஃபீட் பண்ணிடுவார். அப்போது ஃபஸ்ட்டு இவர் வின் பண்ணுறாருப்பா, ஒரு ஆங்கிலேயர், அதாவது மாஃபூஸ் கான் ஆங்கிலேயர் இல்லை, படையை அனுப்பினது ஆங்கிலேயர் தானே, அவங்கள வந்து எதிர்த்து இவர் வின்னும் பண்ணுறாரு. ஸோ அதுதான் வந்து களக்காடு பேட்டில். அதோட வருஷம் கேட்பாங்க, 1761 நடந்தது. இதை பற்றி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள்,
பூலித்தேவர் அதுக்கு முன்னாடி அவர் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பாருங்கப்பா. இவருக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டம் நிறையவே இருந்திருக்கு. 3 பாத்தன் ஆஃபீஸர்ஸ், நவாப் சந்தா சாஹிப்ஸ் ஏஜென்ட், ஓகேவா, சந்தா சாஹிப்னாலே ஃப்ரெஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஜென்ட்ஸ் நேம்டு மியன்னா முடிமா நபிகான் கட்டக், மியன்னா முடிமா நபிகான் கட்டக், இவங்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. கமெண்டட் த மதுரை அண்ட் திருநெல்வேலி ரீஜியன்ஸ். தே சப்போர்ட் பண்ணுறாங்க தமிழ் பாளையக்காரர்ஸ் அகேன்ஸ்ட் ஆர்காட் நவாப் முகமது அலி. ஆர்காட் நவாப் முகமது அலியை விட தமிழ் பாளையக்காரர்களுக்கு நிறையவே சப்போர்ட் ஆதரவானது கிடைக்குது. பூலித்தேவர் had established close relationship with them. The பாளையக்காரர்ஸ் ஊத்துமலை, சுரண்டை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஒற்காடு, செய்தூர், கொல்லம் கொண்டான் அண்ட் வடகரை ஜாயிண்ட் பூலித்தேவர்ஸ் கான்ஃபெடரசி. வெரி இம்பார்ட்டன்ட். பூலித்தேவருக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தா அப்படின்றத இதில் 1 by 1 எழுதி வச்சுக்கோங்க. வித் த ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரிங் களக்காடு, பூலித்தேவர் ஹேட் ஆல்ரெடி ஒன் ஓவர் த ரூலர் ஆஃப் ட்ராவன்கூர் டு இஸ் கான்ஃபெடரசி. இவங்க மட்டும் இல்லாமல் திருவிதாங்கூர் மன்னரும் இவர் பக்கம் தான் நிற்கிறாரு, பாளையக்காரர் பக்கம், அதாவது பூலித்தேவர் பக்கம் நிற்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், பூலித்தேவர் வர்சஸ் மாஃபூஸ் கான் 2000 சோல்ஜர்ஸ், இங்கே இன்னும் ஒரு 600 கொடுப்பாங்க, 1600 செப்பாய்ஸ். ட்ராவன்கூர் கிங் பூலித்தேவருக்கு சப்போர்ட்டு, நவாப் அண்ட் கம்பெனி சென்டர் கம்பைன்டு ட்ரூப் ஃபார் மாஃபூஸ் கான், கான்ஃபெடரசி ஆஃப் பூலித்தேவர். போத் ட்ரூப்ஸ் met at Kalakadu and பூலித்தேவர் defeated British troops. பூலித்தேவர் was the first Indian king who have defeated the British in India. It's very important. Okay, இதுதான் களக்காடு பேட்டில். இது பார்த்தோம்ல, பாத்தான் ஆஃபீஸர் சந்தா சாஹிப்போட ஏஜென்ட் மியன்னா முடிமா நபிகான் கட்டக்கு, திருவிதாங்கூர் மன்னர். சிவகிரி மட்டும் வராது, எக்ஸப்ட் சிவகிரி பாளையம், எல்லா பாளையங்களும் சப்போர்ட் பண்ணும். ஏன்னா சிவகிரி வந்து நம்மளோட ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் இதான் இப்போ நான் சொன்னது அப்படியே எழுதியிருக்கேன். நவாப் ஆன் his side sent an additional contingency of sepoys to Mahfuz Khan and the reinforced army proceeded to Tirunelveli. Besides the 1000 sepoys of company, Mahfuz Khan received 600 more sent by Nawab. He also had the support of cavalry. Cavalry na Gudirai Padai and foot soldiers na infantry from the Carnatic. Before Mahfuz Khan could station his troops, அதாவது மாஃபூஸ் கான் வந்து அவங்க படையை வந்து இப்படி பண்ணுறதுக்குள்ளேயே 2000 soldiers from Travancore joined the force of பூலித்தேவர். ஸோ பூலித்தேவர் வந்து ஒரு மெஜாரிட்டி காட்டுறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ தான் பார்த்தோம் பேட்டில் ஆஃப் களக்காடு 1761 பார்த்தோம். ஸோ இந்த அடிக்கடி உங்களுக்கு சண்டை வருது, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னா 1756 to 1763 எய்டட் ஃப்ரீக்வெண்ட்லி பை Travancore, the பாளையக்காரர்ஸ் ஆஃப் திருநெல்வேலி led by பூலித்தேவர் வேர் இன் அ கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் ரெபெல்லியன். இவங்க வந்து இந்த வருஷத்தில் கான்ஸ்டண்ட்டாக சண்டையானது போயிட்டே இருக்கு அப்படின்ற நவாப்க்கும் பூலித்தேவருக்கும். சரியா? நெக்ஸ்ட் சரிப்பா, இப்போ சொல்லாமல் ஒரு முறை வருஷங்கள் சொல்லலாம். ஸோ பூலித்தேவர்னோடனே அவரோட டைம் லைன் பார்த்தீங்கன்னா 1755லேருந்து 1767 பார்த்தோம். அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு 1761 தான் களக்காடு பேட்டில் அப்படின்றது பூலித்தேவருக்கும் மாஃபூஸ் கானுக்கும் இடையில வருது. ஃபஸ்ட் டைம் வரும்போது மாஃபூஸ் கானும் கொலோனல் ஹெரோனும் வருவாங்க மதுரையை கைப்பற்றிடணும்னு சொல்லிட்டு, கரெக்டாக. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா தோல்வி தான் சந்திக்கிறாரு மாஃபூஸ் கான். அதனால இன்னொருத்தரை அனுப்புறாரு. யாரு அப்படின்னா யூசுஃப் கான். யூசுஃப் கான் வந்து பிறப்பால் அவர் வந்து ஹிந்து. ஸோ அவரோட பேர் என்னன்னா மருதநாயகம். அவரை வந்து பாண்டிச்சேரியில் போயிட்டு முஸ்லிமாக வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் அவர் பேர் யூசுஃப் கான், அப்படிலாம் கான் சாஹிப் அப்படின்னு இருக்கும். ஆனால் அவரோட ஒரிஜினல் நேம் வந்து என்னது? மருதநாயகம். சரியா? இப்போ இவர் அனுப்புறாரு. அனுப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பூலித்தேவர் வந்து நிறைய கோட்டை வச்சுருக்கான். அந்த கோட்டை அவன் நிறைய வச்சுட்டு இருக்கிறதுனால தான் அவன் வந்து ரொம்ப வீரமாக இருக்கான். நம்ம என்ன பண்ணலாம், கோட்டையை கைப்பற்றிடலாம். அப்போ அந்த 3 கோட்டைகளை இந்த யூசுஃப் கான் இருக்கார்ல, இவர் வருவார்ப்பா, வந்து அந்த 3 கோட்டையும் கைப்பற்றிட்டு போயிடுவார். ஸோ அந்த 3 கோட்டை என்னன்றத ப்ரீவியஸ் இயரில் ஒரு கொஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்ன கோட்டைகள்னு சொல்லிட்டு Group 2 கொஷின். On 16th May 1761, பூலித்தேவர்ஸ் 3 major forts, namely நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் and பனையூர் came under the control of யார்? நம்மளோட யூசுஃப் கான். After taking பாண்டிச்சேரி, English commanded respect eliminated. இது நான் சொல்கிறேன். இப்போ 3 ஃபோர்ட் என்னது?
என்னப்பா அது நெற்கட்டும் சேவல், வாசுதேவன் நல்லூர் அண்ட் பனையூர் இது எல்லாமே யார் கேப்சர் பண்ணிடுறா? நம்மளோட யூசுப் கான் மருதநாயகம். எந்த வருஷம்? 1761 May 16. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்போ என்ன ஆகுதுன்னா எப்பவுமே இந்த ஃப்ரெஞ்சு, இந்த திருவிதாங்கூர் மன்னர் எல்லாருமே நம்மளோட தமிழ் பாளையக்காரர்களுக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா ஃப்ரெஞ்சு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தோத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் வந்து டாமினேட் பண்ணிகிட்டே வராங்க. ஃப்ரெஞ்சானது வீழ்ச்சியை சந்திச்சுட்டே இருக்கு. அப்போ ஃப்ரெஞ்சு வந்து அதோட சப்போர்ட்டை கொடுக்க முடியல. அதே மாதிரி திருவிதாங்கூர் அரசும் என்ன பண்ணுதுன்னா ஆங்கிலேயர் கீழே அப்படியே அவங்க கிட்ட போயிடுறாங்க. ஓகேவா? அப்போ இவங்களுக்கு சப்போர்ட் ஆனது கிடையாது. புலித்தேவருக்கு சப்போர்ட்டே கிடைக்கல. அதான் இங்கே after taking Pondicherry, the English commanded respect as they had eliminate பண்றாங்க the French from the picture. Consequently, the unity of பாளையக்காரர்ஸ் began to break up as French support was not forthcoming. அப்போ பாளையக்காரர்களோட ஒற்றுமையானது கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஏன்னா ஃப்ரெஞ்சு வந்து இந்த பிக்சர்லேருந்தே போயிட்டாங்க அவுட். ட்ராவன்கூர், செய்த்தூர், ஊத்துமலை அண்ட் சுரண்டை ஸ்விட்ச் தேர் லாயல்ட்டி. இவங்களும் வந்து மாறிட்டாங்க. ஓகேவா? எல்லாம் மாறிட வேண்டியது தான். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டாங்க இவங்களும். ட்ராவன்கூர், செய்த்தூர், ஊத்துமலை அண்ட் சுரண்டை அவங்களோட லாயல்ட்டியை ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. யூசுப் கான் இப்போ யூசுப் கானுக்கு பாருங்க அதிக ஆசை வந்துருச்சு. லைட்டாக 3 கோட்டையை தன் வசம் வச்ச உடனே சரி இதாண்டா சான்ஸு எல்லா பாளையக்காரர்கிட்ட போய் பேசுகிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அதாவது நம்ம இந்த கோட்டைகள்லாம் நம்ம வச்சுருக்கோம், நம்மெல்லாம் சேர்ந்து ஏன் ஆங்கிலேயரை வந்து நம்ம விரட்டக்கூடாது? பிரிட்டிஷ்க்கு ஆப்போசிட்டாக இவர் பேசுகிறாரு. இவரே ஆக்சுவலாக பிரிட்டிஷோட ஆளு தான். ஆனால் இவர்கிட்ட கொஞ்சம் பவர் வந்த உடனே நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலான்னு பாளையக்காரர்கள் கூட ஒரு கூட்டணி வைக்கிறாரு. அதை வந்து பிரிட்டிஷ் பார்த்துட்டு இவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா ட்ரெஷரி அண்ட் ஹேங் பண்ணிடுவாங்க இவரை. ஓகேவா? Yusuf Khan, who was negotiating with the Palayakaras without informing the company administration, was charged with treasury and hanged in 1764. அப்போ யூசுப் கானை ஹேங் பண்ணிடுறாங்க. எந்த வருஷம்னா 1764ல. After the death of Yusuf Khan, பூலித்தேவர் recaptured நெற்கட்டும் சேவல் in 1764. இப்போது 1761 எடுத்துகிட்டு போனேன் நம்மளோட 3 அந்த ஃபோர்ட்டு நெற்கட்டும் சேவல், வாசுதேவன் நல்லூர், பனையூர் எடுத்துகிட்டு போனதை இவரை ஹேங் பண்ண பிறகு மறுபடியும் புலித்தேவர் வந்து அதை ரீகேப்சர் பண்ணுறாரு. எந்த வருஷம்னா 1764ல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்டன் கேம்பெல்னு ஒருத்தர் வருவார். இந்த இயர் 1767ல் வந்து கேப்சர் பண்ணிடுவார். எதனா நெற்கட்டும் சேவலை கேப்சர் பண்ணி பூலித்தேவர் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார். தப்பிச்சு போயிட்டு அவர் எப்படி இறந்தார் அப்படின்றதே தெரியாது. ஓகேவா? அதான் எஸ்கேப்ட் அண்ட் டைட் இன் எக்ஸைல் அப்படின்றத சொல்கிறாங்க. கேப்டன் கேம்பெல் who was sent this time by the British laid siege and captured நெற்கட்டும் சேவல் in 1767. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டைட் இன் எக்ஸைல். இந்த டாப்பிக்கில் பூலித்தேவர் டாப்பிக்கில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது ஒண்டி வீரன். ஸோ ஒண்டி வீரன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தளபதிப்பா. he led one of the troops of பூலித்தேவர் and defeated பிரிட்டிஷை வந்து அவங்க கூட சண்டை ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன ஆகுமா, ஒரு கை வந்து அப்படியே சாப் பண்ணிடுவாங்களாம். சாப் பண்ணிவிட்டு அவர் அதை பார்த்துட்டு இது வந்து நான் ஆங்கிலேயருக்காக செய்கிறது, அது வந்து அவ்வளோ ஒரு வீரமாக இது ஆங்கிலேயருக்காக நான் செய்கிறது, அவ்வளோ அவர் என்ன சொல்கிறாரு, இது என்னோட ரிவார்டு, என் கை போனது எனக்கு ஒரு ரிவார்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஒண்டி வீரன். his hand was chopped off in the battle and he accepted it as his reward against battle of பிரிட்டிஷ்க்கு எதிர்த்து நான் போராடினேன், அதோட ரிவார்ட் தான் இது அப்படின்றத சொல்கிறார். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து புலித்தேவர் பற்றி. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாயிண்ட் வைஸாக எழுதணும். ஒரு 10 பாயிண்ட்ஸ் புலித்தேவர் பற்றி எழுதுனீங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேலு நாச்சியார் பற்றி பார்க்கலாம். ராஜா செல்லமுத்து சேதுபதிக்கு பிறந்த ஒரே மகள் தான் நம்மளோட வேலு நாச்சியார். ராஜா செல்லமுத்து சேதுபதி பார்த்தீங்கன்னா இஸ் த ராஜா ஆஃப் ராமநாதபுரம். ஓகேவா? ஒரே மகள்னால எல்லா விதமான யுக்திகள், போர் யுக்திகள், சிலம்பம், வளரி, எல்லா லாங்குவேஜஸ் அவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷு, உருது எல்லா விதமான விஷயங்களும் அவங்களோட பொண்ணுக்கு அவங்களோட அப்பா சொல்லித்தராங்க. அப்புறமா இவங்களுக்கு மேரேஜ் ஆனது நடக்கும். சிவகங்கையோட ராஜாவான முத்துவடுகநாதரை வந்து இவங்க திருமணம் பண்ணிப்பாங்க. சரியா? இங்கே பாருங்கள். The Sethupadhis ruled the area that covered Ramanathapuram, Sivagangai, Virudhunagar and Pudukkottai district of present day. Velu Nachiyar was the daughter of Chellamuthu Sethupathi
the Raja of Ramanathapuram. She married Muthu Vaduga Periya Udayar, the Raja of Sivagangai. Okay, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணு பிறக்கும். அந்த பொண்ணு பேர் என்னன்னா வெள்ளச்சி நாச்சியார், and had a daughter named வெள்ளச்சி நாச்சியார். When her husband okay பா, இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா காளையார் கோவில் பேட்டில் இந்த இயர் 1772 நடக்கும். முத்துவடுகநாதருக்கும் நம்மளோட கொலோனல் பான் ஜோர்னு ஒருத்தர் வருவார். ஓகேவா, அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த காளையார் கோவிலில் தான் அந்த சண்டையே நடக்கும். ஆக்சுவலாக உங்ககிட்ட ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு தான் முத்துவடுகநாதரை கூப்பிடுவாங்க. சரி, 1-on-1 தானே பேச போகிறோன்ட்டு இவரும் வந்துடுவார். பார்த்தா அந்த கொலோனல் பான் ஜோர்ன்றவர் வந்து ஒரு பெரிய படையை கூட்டிகிட்டு வந்திருப்பார். அப்போ அந்த பேட்டிலில் பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர் வந்து இறந்து போயிடுவார். அப்போது நம்ம வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க, சரி இறந்து போயிட்டாங்க நம்மளோட ஹஸ்பண்டு, நம்ம என்ன பண்ணுறது, நம்மளும் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அப்படின்லாம் பண்ணலை. அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, 1772 போகிறாங்கப்பா, திண்டுக்கல் போகிறாங்க. போயிட்டு அடைக்கலமாக இருக்காங்க. அடைக்கலமாக இருந்து பிளான் போடுறாங்க. என்னையும் என்னோட சிவகங்கையும் எடுத்துக்கிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டான், என்னோட ஹஸ்பண்டும் இறந்துட்டாங்க, மறுபடியும் நான் சிவகங்கையை ரீகேப்சர் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு 8 வருஷம் திண்டுக்கல் விருப்பாட்சியில் கோபால நாயக்கர்கிட்ட அவங்க என்னவா இருக்காங்க, அடைக்கலமாக இருக்காங்க. அங்கே இருந்து நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க, எப்படி படையை திரட்டுனாங்க அப்படின்றதுலாம் 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தது காளையார் கோவில் பேட்டில். இங்கே வேலு நாச்சியார் எஸ்கேப்டு வித் ஹர் டாட்டர். அதுக்கு முன்னாடி என்னது, when her husband was killed by the Nawab's forces. அதுதான் என்னது, காளையார் கோவில் பேட்டில். வேலு நாச்சியார் escaped with her daughter and lived under the protection of Hyder Ali at Virupachi near Dindukkal for 8 years. During this period she organized, okay, அந்த பீரியட்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டுனா 8 years அவங்க வந்து அங்கே தான் போயிருப்பாங்க. 8 வருஷம் இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா படைகளை திரட்டுறாங்க. நிறைய பேர் நம்மளுக்கு பேட்டிலுக்கு நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் தேவை, இன்ஃபேண்ட்ரி தேவை, காலாட்படை தேவை, குதிரைப்படை, கேவல்ரி தேவை. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தாண்டவராயன் ஒரு தலைவாய் இருப்பார். ஓகேவா, அவர்கிட்ட சொல்லி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுங்க, லெட்டர் எழுதி ஹைதர் அலிகிட்ட கொடுக்கணும், கொடுத்துட்டிங்கன்னா அவர் நம்மளுக்கு வந்து நிறைய உதவி பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. அவர் வந்து உருதுலேயே எழுதுவார், நம்மளோட தாண்டவராயன் எழுதிட்டு அதை ஹைதர் அலிகிட்ட போய் கொடுத்துருவாங்க. அப்போ அவர் கொடுக்கும் போது அவர் என்ன பண்ணுவார்னா, வேலு நாச்சியாருக்கு நான் எதுக்குப்பா கொடுக்கணும், அவங்களை எனக்கு யாருன்னு கூட தெரியாது, இவ்வளோ படைகளை வர கேட்குறாங்கன்னு ஒன்னே இவங்க என்ன இவங்களுமே போயிருப்பாங்க. இவங்க போயிட்டு ஹார்ஸில் போயிருப்பாங்க. ஹார்ஸ்லேருந்து சும்மா சூப்பராக இறங்கி நான் தான் வேலு நாச்சியாருன்னு சொல்லிட்டு உருதுலேயே பேசியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க அப்பா உருது சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஸோ உருதுலேயே பேசினதுனால இவர் ஹைதர் அலிக்கு வந்து ஓகே, ஒரு இனிமேல் அவர் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுவார், சரி நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், during this period she organized an army. ஓகே, அந்த லெட்டரில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா 5000 குதிரைப்படை அண்ட் 5000 காலாட்படை வந்து கேட்டிருப்பாங்க army, and succeeded in securing alliance with Gopala Nayakar and Hyder Ali. In 1780, Rani Velu Nachiyar fought the British with military assistance from Gopala Nayakar மற்றும் Hyder Ali and won the battle. இங்க பாருங்க, பேட்டில் இயர் பார்த்தோமா 1772 காளையார் கோவில் பேட்டில். யாருக்குன்னா நவாப் பிளஸ் கொலோனல் பான்ஜோர் வர்சஸ் முத்துவடுகநாதர். அதில் என்ன ஆயிடுறாரு, முத்துவடுகநாதர் வந்து டைடு. இவங்க வந்து தப்பிச்சு திண்டுக்கல் போகிறாங்க, லெட்டர்லாம் எழுதி வாங்கிடுறாங்க படைகளை, அதில் வின்னும் ஆகுறாங்க. 1772 போனவங்க 1780 சிவகங்கையை வந்து மீட்டுடுவாங்க, சிவகங்கையை மீட்டுடுறாங்க. The Nawab of Arcot placed many obstacles to the advancement of Rani's troops. However, she overcame all the hurdles. எல்லா விதமான கஷ்டங்களையும் தாண்டி மறுபடியும் சிவகங்கைக்கு வந்து the Nawab of Arcot was defeated and taken captive. வேலு நாச்சியார் recaptured பண்ணாங்கப்பா, recaptured சிவகங்கை and was again crowned queen with help of மருது சகோதரர்கள். மருது பிரதர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு. இப்போ ரீகேப்சர் பண்ணும் போது இப்போ அவங்க படையெல்லாம் திரட்டுறாங்கல்லப்பா, அப்போ என்ன பண்ணுறாங்க, 5000 கேவல்ரி, 5000 இன்ஃபேண்ட்ரின்னு சொல்லும் போது அங்கே பெண்கள் பிரிவுன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, பெண்கள் விமென் ரெஜிமெண்ட்னு சொல்லுவோம்ல, விமென் ரெஜிமெண்ட். விமென் ரெஜிமெண்ட் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பிரிவு. இதில் இந்த விமென் ரெஜிமெண்ட்டோட பேராக என்ன வைக்கிறாங்கன்னா உடையாள் ரெஜிமெண்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ இந்த பெண்கள் பிரிவோட பேர் என்னது, உடையாள்.
யார் இந்த உடையாள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆடு மாடு மேய்க்கிறவங்க, அவங்க வந்து ஒரு ஷெப்பர்ட் கேர்ள் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன ஆகுதுன்னா 1772 காளையார் கோவிலில் வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க, தப்பிச்சு போகிறாங்களா திண்டுக்கலுக்கு. தப்பிச்சு போகும்போது இன் பிட்வீனில் இவங்களை துரத்திட்டே மறுபடியும் பிரிட்டிஷும் வருது. ஓகேவா, பிரிட்டிஷும் வருது. இங்கே வந்து உடையாள் இருக்காங்க. ஓகேவா, வேலு நாச்சியார் வந்து எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு, பின்னாடி பிரிட்டிஷ் என்னை துரத்திட்டு வராங்க, ப்ளீஸ் அவங்கக்கிட்ட சொல்லிடாத, நான் இந்த வழியாக தான் போனேன் அப்படின்னு சொல்லிடாதன்னு சொல்லிட்டு இந்த உடையாள் கிட்ட சொல்கிறாங்க. உடையாள் வந்து இங்கே நிற்கிறாங்க. இதே மாதிரி இவங்க போயிட்ட பிறகு பிரிட்டிஷ் வருது, படை வருது. எங்கே வேலு நாச்சியார் சொல்லு, இந்த வழியாக தான் போனாங்கன்னொடனே உடையாள் வந்து எனக்கு தெரியாது, நான் அவங்கள சொல்லவே மாட்டேன், நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்னோட அரசியன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்தா ஒரு நிமிஷத்தில் சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அவங்க சொல்லலை, காட்டி கொடுக்கல. வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காததுனால பிரிட்டிஷ் வந்து இவங்களை அடிச்சே கொண்டு இருப்பாங்க. ஸோ இவங்களோட நினைவாக அவங்க படையை மேக் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு விமன் ரெஜிமெண்ட்டுக்கு உடையாள் என்ற நேமை வைக்கிறாங்க. புரியுதா? இந்த உடையாள் இந்த ரெஜிமெண்ட்டோட ஹெட்டாக யாரை போடுறாங்கன்னா குயிலி, ஃபஸ்ட்டு சூசைட் பாம்பர்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் என்னது, குயிலி. குயிலி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ மறுபடியும் அவங்க போய் ரீகேப்சர் பண்ணிடுவாங்கப்பா. 8 வருஷத்தில் சிவகங்கையை மீட்டுட்டு ஆஃப்டர் அசெண்டிங் த த்ரோன், இந்த த்ரோனில் வந்து உட்காந்துட்டு வேலு நாச்சியார் அப்பாயிண்டட் சின்ன மருது ஆஸ் அர் அட்வைசர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன மருதுவை வந்து அவங்களோட அட்வைசர் ஆகும், பெரிய மதுரை வந்து கமாண்டர் அப்படியாகவும் நியமிச்சிடுறாங்க. In 1783 the English forces invaded Sivagangai again. This time the Marudu Pandian saved the place by diplomatic moves. என்ன டிப்ளமேட்டிக் மூவ்ஸ்ன்னு இங்கே பாருங்கள், செகண்டில் கொடுத்துருக்கேன். இன் 1790 வெள்ளச்சி நாச்சியார் இருக்காங்களா, யார் இவங்க, வேலு நாச்சியாரோட டாட்டர் ஆஃப் வேலு நாச்சியார், who was married to வெங்கன் பெரிய உடைய தேவர், who became the king of சிவகங்கை. அந்த சிவகங்கைக்கு ஒரு கிங் இருக்கார், யாரு, வெங்கன் பெரிய உடைய தேவர். இவங்கள தான் வந்து இந்த வெள்ளச்சி நாச்சியார் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஓகேவா? இது ஒரு டிப்ளமேட்டிக் மூவ்ஸ்னால செகண்ட் டைம் சிவகங்கையை கேப்சர் பண்ண வரும்போது அவங்களால கேப்சர் பண்ண முடியல. ஸ்டேட் டியூ டு த காம்ப்ரமைஸ் ஃபார்முலா ஆஃப் இங்கிலீஷ்மென் died under mysterious circumstances. லாஸ்டா வேலு நாச்சியார் என்ன ஆயிடுவாங்கன்னா இந்த இயர் 1796 வந்து sick and died 3 years later. ஓகேவா? அவங்க உடம்பு சரியாமல் லாஸ்ட்டாக இறந்து போயிடுவாங்க வேலு நாச்சியார். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வேலு நாச்சியார் எம்ப்ளாய்ட், இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹர் இன்டெலிஜென்ட் கேதரிங் ஏஜென்ட்ஸ் டு டிஸ்கவர் வேர் த பிரிட்டிஷ் ஸ்டோர் தேர் அம்யூனிஷன். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குயிலின்னு சொன்னல ஃபஸ்ட்டு சூசைட் பாம்பர்னு சொல்லிட்டு, அதாவது விஜயதசமி அன்னைக்கு தான் வந்து சிவகங்கையை வந்து இவங்க மறுபடியும் ரீகேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஏன் விஜயதசமி அப்போனா, இந்த குயிலி வந்து ஒரு சூசைட் பாம்பர்ப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷை நம்ம அழிக்கணும், பிரிட்டிஷே இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம அப்போ தான் வந்து சிவகங்கையை மீட்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல பார்க்குறாங்க, ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் யூஸ் பண்ணுற வெப்பன்ஸு, அவங்க வச்சுருக்க பாம்ஸு எல்லாமே ஒரு ரூமில் இந்த குயிலியை வந்து பார்த்துட்டாங்க. இதுதான் சான்ஸு, நம்ம என்ன பண்ணலாம், அது எப்படின்னா அழிச்சிடணும். எதனா நம்ம ஒரு ஃபயரை தூக்கி போட்டோன்னா அது பாட்டுன்னு வெடித்து எல்லாமே செதறிடும். அப்போ ஃபயர் எதுவும் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சாரிலேயே ஃபயரை போட்டுட்டு அவங்களே போயிட்டு அந்த ஆயுத கிடங்குன்னு சொல்லுவாங்க, ஏர்ன் செல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அங்கே போய் குதிச்சுட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த வெப்பன்ஸே ஃபுல்லாகவே காலி ஆகிடுது. ஸோ இந்த மாதிரிலாம் பிரிட்டிஷோட ஆயுதங்களை இவங்க வந்து வெற்றி பெறுறாங்க. யார், நம்மளோட குயிலி. அதனால தான் விமன் ரெஜிமெண்ட்டோட ஹெட்டாக அவங்கள போட்டிருந்தாங்க. வேலு நாச்சியார் employed her intelligence gathering agents to discover where the British stored their ammunition. One of her followers, Quilly, dosed herself in oil. அவங்க மேலே ஆயில் ஊற்றிக்கிட்டு set herself alight, அவங்களே ஃபயர் பண்ணிட்டு and walked into the store house போய் விழுந்துடுறாங்க. She also employed another agent, her adopted daughter Udayal, denote a British earnsel, blowing herself up along with the barracks. வேலு நாச்சியார் formed a women's army. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன், உடையாள் என்ற ரெஜிமெண்ட். ஓகே, கோபால நாயக்கர். ஸோ இதுவே ரொம்பவே முக்கியம். பார்த்தீங்கன்னா விருப்பாட்சியை சார்ந்தவர், பாளையக்காரர் ஆஃப் விருப்பாச்சி. கோபால நாயக்கர் ஸ்பியர்ஹெடட் த ஃபேமஸ் திண்டுக்கல் லீகை இவர் தான்ப்பா ஃபார்ம் பண்ணியிருப்பார், விச் வாஸ் ஃபார்ம்டு வித் லக்ஷ்மி நாயக்
ஆஃப் மணப்பாறை அண்ட் பூஜை நாயக் ஆஃப் தேவனாம்பட்டி. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா he led the resistance against பிரிட்டிஷை எதிர்த்து ஃப்ரம் கோயம்புத்தூர் அண்ட் லேட்டர் ஜாயின்ட் ஊமத்துறை கட்டபொம்மன்ஸ் பிரதரோட அவர் ஜாயின் பண்ணியிருப்பார். he put up a fierce fight at Aanaimalai Hills where the local peasants gave him full support. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். fierce fight at Aanaimalai Hills where the local peasants gave him full support, but Gopala Nayakas was overpowered by the British force in 1801. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன். எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி. ஓகே, இதெல்லாம் ஃபேமஸாக சொல்லியிருப்பாரு நம்மளோட வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ இவரோட காலம் பாருங்கள், இந்த இயர் 1760 1799. ஆனால் இவர் வந்து ஆட்சியில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஒன் to 2 years தான் இவர் நிறைய போராட்டங்களானது பண்ணியிருப்பார். அது என்னன்னு பார்க்கலாமா? இந்த 1799 அக்டோபர் 16 இவர் என்ன ஆயிடுவார், ஹேங் பண்ணிடுவாங்க. இவர் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி உங்களோட அப்பா பேர் வந்து ஜெகவீர பாண்டியன். அவர் இறந்துட்ட பிறகு தான் என்ன ஆகுது, இவரோட 30 வயசில் இவர் பாஞ்சாலம் குறிச்சி, ஓகே, பாஞ்சாலம் குறிச்சியோட பாளையக்காரராக வராரு. இங்கே பாருங்க, த ancestors of கட்டபொம்மன் belong to ஆந்திரா. They migrated to Tamil country during the 11th century as a feudatory under Pandyas. Jagaveera Pandya Kattabomman ruled Veerapandiyapuram. Panjalam Kurchi was its capital. So capital da Panjalam Kurchi. He later became polygar. British la polygar dana solvanga during the rule of Nayaks. He was succeeded by his son Veerapandiya Kattabomman. His wife was Jakkamal and his brothers, இவருக்கு 2 brothers யாரு, ஊமத்துரை and செவத்தையா. இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ இருக்கும் இவருது. இந்த பாருங்க, கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடான பர்சனாலிட்டிலாம் கிடையாது. ஓகேங்களா? அவர் வந்து எப்போ ரூட் ஆகுறாரு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு 2 ஆஃபீஸர்ஸ் வராங்கப்பா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட 2 ஆஃபீஸர்ஸ். அவங்க பேர் என்னென்னா ஜேம்ஸ் லண்டன் அண்ட் கொலோனல் ஜாக்சன் வராங்க. ஜேம்ஸ் லண்டன் அண்ட் கொலோனல் ஜாக்சன் சொல்லிட்டு 2 பேர் வராங்க. வந்து பார்த்தா கட்டபொம்மனா அவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஆளாச்சே, அவர் வந்து ரிபல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஆனால் இவரை வந்து யார் அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறா அப்படின்னா, ஒரு கலெக்டர் இருக்கார். அவர் பேர் என்னென்னா கலெக்டர் ஜாக்சன் துரை. இந்த ஜாக்சன் துரை என்ன பண்ணுறான்னா, பாஞ்சாலம் குறிச்சியா, இவன் வந்து இன்னும் நம்மளுக்கு நிறைய பகோடாக்கள் மீதம் வச்சுருக்கானே, இவனை என்ன பண்ணுறது, போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு அவனை என்ன பண்ணுற, இந்த தேதியில் என்னை ராமநாதபுரத்தில் வந்து மீட் பண்ண சொல்லு. அப்போ தான் வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் கோபம் வருது. நான் ஏன் கொடுக்கணும் வரி, அதாவது நவாபுக்கு கொடுக்கறது வேற, ஆனால் ஆங்கிலேயருக்கு கொடுக்கறது வேற. நான் வந்து என்னோட பாளையம்லேருந்து வந்த காசெல்லாம் நான் வரியாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் அவர் ரிபல் பண்ணவே ஆரம்பிப்பார். ஓகேவா? அவரை பற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், த கம்பெனிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யாருன்னா James London and Colonel Jackson had considered him as a man of peaceful disposition. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நவாப், ஓகே, இந்த ஸ்டோரி பாருங்கள். நவாப் இருக்காரு, இந்த சைடு வந்து மைசூர் சுல்தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து காசு தேவைப்படும்ல, மெயினாக நவாபுக்கு வந்து நிறைய காசு தேவைப்படும் சண்டை போடுறதுக்கு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குல்ல, இவங்ககிட்ட காசு கேட்பாங்க, ஆங்கிலேயர்கிட்ட காசு கேட்டு அதை வச்சு தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுதுன்னா, பிரிட்டிஷ்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நவாப் கையில் காசு இருக்காது. அப்போ காசு இல்லாததுனால அவர் என்ன பண்ணுவார், சரி இந்த லேண்டெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் வந்து நான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறேன், அதாவது வரி கொடுக்குறாங்க எனக்கு, அந்த ரைட்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நவாப் வந்து விட்டுட்டு போயிடுறாரு. அதனால தான் வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த பாஞ்சாலம் குறிச்சி இடத்துலலாம் என்ன பண்ணுறாரு, வரி வந்து வசூலித்து எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ட்ரீட்டி உடன்படிக்கையானது சைன் பண்ணப்பட்டிருக்கும். த நவாப் அண்டர் த ப்ரொவிஷன் ஆஃப் ட்ரீட்டி சைன்ட் இன் 1781 had assigned the revenue of Karnataka. அந்த கர்நாடக பகுதியில் இருக்க ரெவென்யூலாம் யாருக்கு போயிடணுமா, டு த கம்பெனி டு பி என்டையர்லி அண்டர் தேர் மேனேஜ்மெண்ட், கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்லேயே இருந்துட்டு போட்டோம். அண்ட் கண்ட்ரோல் டியூரிங் த வார் வித் மைசூர் சுல்தான். இது ஏன் இந்த உடன்படிக்கைனா, மைசூர் சுல்தானோட அவர் பண்ண அந்த சண்டைனால பிரிட்டிஷ்க்கும் நவாப்க்கும் ஒரு உடன்படிக்கையானது வந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், அந்த ட்ரீட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1/6 ஆஃப் த ரெவென்யூ வாஸ் டு பி அலவுட் டு மேக் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் நவாப் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி
The company had thus gained the right to collect taxes from பாஞ்சாலம் குறிச்சி. ஓகேவா, பாஞ்சாலம் குறிச்சியிலேருந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அக்ரிமெண்ட்டே இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நம்ம கொலோனல் ஜாக்சன், நம்மளோட ஜாக்சன் துரை அவர் வரார். வந்துட்டு இவர் வந்து இவ்வளோ பகோடாக்கள் மீதம் வச்சிருக்கான். அரியர் ஃப்ரம் கட்டபொம்மன் வாஸ் 3310 பகோடாஸ் வச்சிருக்காரு. என்னை வந்து ராமநாதபுரத்தில் வந்து மீட் பண்ண சொல்லுன்னு லெட்டர் அனுப்பிடுவார். இங்கே பாருங்க, 18th August சம்மன் த பாளையக்காரர் அட் ராமநாதபுரம் அண்ட் ஹோல்ட் அ டிஸ்கஷன். அதனால ராமநாதபுரம்க்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் வந்து இந்த கலெக்டர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் கூடவே போயிட்டு இருப்பாருப்பா. ஸ்ரீவில்லிபுத்தூர் போவார், குற்றாலம்க்கு கலெக்டர் போகும்போது இவரும் கட்டபொம்மனும் பின்னாடியே போவார். அவரை இப்போ பார்த்துடலாம் அப்போ பார்த்துடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அட் லாஸ்ட் அவர் ராமநாதபுரம்க்கு வருவார் 19th September. அந்த டேட் கூட முக்கியம். இங்கே பாருங்க, 19 September வந்து உள்ளே வருவாங்க. At last an interview was granted and Kattabomman Jackson in ராமநாதபுரம் ஆன் 19 September 1798 மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது இந்த ஜாக்சன் துரை வந்து ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுவார் கட்டபொம்மனை. என்ன கட்ட மாட்டியா, என்ன இந்த மாதிரி வச்சிருக்க அரியர்ஸ், உட்கார வச்சு கூட பேச மாட்டார். 3 மணி நேரம் நின்னே ஒரு பேசியிருப்பார். அதெல்லாம் அந்த கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இப்போ நம்மளை கூட யாருன்னா அசிங்கப்பட்டுனா வரண்டா நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்லாம் நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரி கட்டபொம்மனும் 3 மணி நேரம் நின்னதெல்லாம் ரொம்ப ஃபெல்ட் ஷேம்டு அந்த மாதிரி இருந்திருக்காரு. During this interview, இங்க பாருங்க, இங்க Colonel Jackson was convinced that Kattabomman had cleared most of the arrears, leaving only 1080 pagodas as balance. During this interview, Kattabomman and his minister யாருன்னா சிவசுப்ரமணியம் had to stand before the arrogant collector for 3 hours நிற்கிறாங்க. The collector insulted them and tried to arrest Kattabomman and his minister. இப்போ 3 hours நிற்கிறாங்கல்ல, சரின்னு நான் போகிறேன்னு சொல்லும் போது ஜாக்சன் துரை என்ன சொல்கிறாருன்னா, நில்லு நான் அவனை அரெஸ்ட் பண்ணோன்னு சொன்னோன்னே அவங்க ஒரு சின்ன ஒரு சண்டை மாதிரி ஆகுது. அந்த சண்டையில் லிeutenant கிளார்க் வந்து இஸ் பீன் கில்டு. லிeutenant கிளார்க்கை வந்து கொன்னுடுறாங்க. இவங்களா வாலண்டியராக பண்ணல, ஏதோ அந்த மாதிரி திடீர்னு நடந்துருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கட்டபொம்மனை வந்து அவங்களோட தம்பி இருக்கார்ல ஊமத்துறை, அவர் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். எஸ்கேப் ஆகிடுவாங்க அவங்க. ஆனால் நடுவில் மாட்டினது யார் தெரியுமா, மினிஸ்டர்னு ஒருத்தர் கூட வந்தாரா, சிவசுப்ரமணியனார், அவர் வந்து மாட்டிடுவார். அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போது அந்த விசாரணைனா என்ன, இவர் வந்து ராமநாதபுரத்தை பார்க்க வைப்பார். பார்த்தா 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி. அப்புறமா அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே ஒரு சின்ன கிளாஷ் ஆகும்போது ஊமத்துறை வந்து வெளியே இருந்து கட்டபொம்மனை கூட்டிகிட்டு போயிடுவார். மாட்டினது சிவசுப்ரமணியனார், இறந்தது நம்மளோட லெஃப்டினன்ட் கிளார்க். அவ்வளோதான். இப்போ பாருங்க, இப்போ என்ன தெரியுமா நடக்கும், கட்டபொம்மன் வந்து ஒரு லெட்டர் எழுதுவார்ப்பா, மெட்ராஸ் கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர் எழுதுவார். இந்த மாதிரி ஜாக்சன் துரை என்னை வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டார், என்ன நீங்கள் அதை வந்து விசாரிங்க, என்னோட மினிஸ்டரையும் அவர் கைது பண்ணி வச்சிருக்காரு, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுங்கன்னு கேட்பார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆஃப்டர் இஸ் ரிட்டர்ன் டு பாஞ்சாலம் குறிச்சி, கட்டபொம்மன் wrote a letter to the Madras Council narrating the behavior of the collector Colonel Jackson. Edward Clive, the governor of Madras Council இருந்தார், ஆர்டர்டு கட்டபொம்மன் டு சரண்டர். இப்போ என்ன நடக்கும்னா, ஒரு கவுன்சில், அந்த மெட்ராஸ் கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஆரம் அண்ட் ஜான் காசா மேஜர், இவங்க தலைமையில் தான் நடக்கும். அந்த தலைமையில் நடக்கும் போது இந்த எண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, கட்டபொம்மன் இஸ் நாட் கில்ட்டி, அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு சிவசுப்ரமணியனாரை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கொலோனல் ஜாக்சன் இருக்கார்ல அந்த கலெக்டர், அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு புது கலெக்டராக எஸ்ஆர் லூஷிங்டனை வந்து போடுவாங்க. இதெல்லாம் தான் அந்த கவுன்சில் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. பார்த்தீங்கன்னா, அப்பியரன்ஸ் பிஃபோர் த மெட்ராஸ் கவுன்சில், த கவுன்சில் ஆஸ்ட் கட்டபொம்மன் டு அப்பியர் பிஃபோர் அ கமிட்டி வித் வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஆரம் அண்ட் ஜான் காசா மேஜர் ஆஸ் மெம்பர்ஸ். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, எட்வர்ட் கிளைவ் இவர் என்ன பண்ணுறாருன்னா, டிஸ்மிஸ் பண்ணுறாரு கலெக்டர் ஃபார் இஸ் மிஸ்பிஹேவியர் அண்ட் ரிலீஸ்டு சிவசுப்ரமணியனார். கட்டபொம்மன் அப்பியர்ட் பிஃபோர் த கமிட்டி அண்ட் ஃபவுண்ட் கட்டபொம்மன் வாஸ் நாட் கில்ட்டி, அவர் எந்த தப்பும் செய்யலைன்றது தெரிஞ்சிடுச்சு. எஸ்ஆர் லூஷிங்டன் வாஸ் அப்பாயிண்டட் த நியூ கலெக்டர் இந்த பிளேஸ் ஆஃப் யார், நம்மளோட ஜாக்சன் துரை, கொலோனல் ஜாக்சன். அவ்வளோதான், டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு.
ஆனாலுமே நம்ம கட்டபொம்மன் மனசில் என்ன இருக்குது, என்ன நிற்க வச்சியேடா அவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷனானது இருந்துகிட்டே தான் இருக்குது. அதனால அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, கான்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரர்ஸ் அப்படின்றதுல ஒன்று இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். During that time, Marudu Pandian of Sivagangai formed the South Indian Confederacy of Rebels against the British, along with the neighboring Palayakaras. The confederacy declared a proclamation which came to be known as Tiruchirappalli Proclamation. Tiruchirappalli Pragadanamnu படிப்பீங்க. ஓகேவா? சவுத் இந்தியன் கான்ஃபெடரசின்னு சொல்லிட்டு எல்லா பாளையக்காரர்களும் சேர்ந்து பிரிட்டிஷை எதிர்க்கிறோம். இதில் யார் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்கன்னா நம்மளோட கட்டபொம்மன். Kattabomman was interested in this confederacy. He tried to establish his influence over Sivagiri. இங்க பாருங்க, இவர் இங்க தான் தப்பு பண்ணிடுவாரு. சிவகிரி இருக்கா, சிவகிரி வந்து எப்பவுமே பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணுவார், எல்லா பாளையங்களும் வாங்க ஒன்று சேர்ந்து நம்ம எதிர்க்கலாம்னு சொல்லும் போது பிரிட்டிஷ் கிட்டையும் சிவகங்கை கிட்டையும் சிவகங்கை வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பார், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். who refused to join the alliance of rebels. கட்டபொம்மன் advanced towards சிவகிரியை நோக்கி போயிட்டு வாங்க இந்த கான்ஃபெடரசியில் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவகிரி சேர்ந்துக்காது. ஸோ இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் இருப்பார்ப்பா, வெல்லஸ்லின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் சொல்கிறேன். பட் த பாளையக்காரர் ஆஃப் சிவகிரி வாஸ் a tributary to the company. So the company considered the expedition of Kattabomman as a challenge to their authority. அதனால சிவகிரி கிட்டே சும்மா வந்துட்டு இருக்காருல, யார் அது சும்மா சிவகிரி கிட்ட வர்றது, ஓ இந்த பாஞ்சாலம் குறிச்சியோட அந்த கட்டபொம்மனா வரேன், நெக்ஸ்ட் அவரை தான் வந்து இது பண்ண போறேன்ட்டு பாஞ்சாலம் குறிச்சிக்கிட்ட எல்லாரும் ரிட்டர்ன் வந்துருவாங்க பாருங்க. ஸோ த கம்பெனி ஆர்டர்ட் த ஆர்மி டு மார்ச் டு பாஞ்சாலம் குறிச்சி. ஸோ இங்கே தான் வந்து பாஞ்சாலம் குறிச்சி நோக்கி வராங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இங்கே தான்ப்பா இருக்கு சீஜ் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி. எப்படி பாஞ்சாலம் குறிச்சி டிக்ளைன் ஆகுது அப்படின்னா இந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் மே 1799 லார்ட் வெல்லஸ்லி issued the orders from Madras for the advance of forces from திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் அண்ட் மதுரை டு திருநெல்வேலி. திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை இங்கே இருக்க படைகள்லாம் கூட்டிட்டு திருநெல்வேலிக்கு போகிறாங்க. போயிட்டு அதோட ஹெட்டாக யாரை போடுறாங்கன்னா மேஜர் பேனர் மேன்ன்றவரை ஹெட்டாக போட்டுட்டு Travancore troops also joined the British. Bannerman deputed Ramalinganar to convey a message asking Kattabomman to surrender. அப்போ சிவகிரியை போயிட்டு நம்மளோட கட்டபொம்மன் போயிட்டு பண்ணதுனால தான் அங்கே இருக்க ஆங்கிலேயர்கள் வந்து லார்ட் வெல்லஸ்லின்னு சொல்லிட்டு ஒருத்தரை அனுப்புகிறாங்க. அனுப்பி யார் அது அவனை வந்து சரண்டர் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு படைகளை எங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா ட்ரூப்ஸு ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை டு திருநெல்வேலி. அதோட ஹெட்டாக யாரை போடுறாங்க, மேஜர் பேனர் மேனை போட்டுட்டு அவர் ட்ராவன்கூர் ட்ரூப்ஸும் ஜாயின் பண்ணுறது. இவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளோட மேஜர் பேனர் மேன் வந்து ராமலிங்கனார்னு ஒருத்தர் இருப்பார். அதாவது கட்டபொம்மன் கூடயே இருக்கிறவர் தான் ராமலிங்கனார். அவரை வந்து ஸ்பையாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பையாக யூஸ் பண்ணி கட்டபொம்மன் கரெக்டாக வந்து சரண்டர் ஆக சொல்லு, இல்லைனா அவரோட சீக்ரெட்ஸ் எல்லாம் நீ எனக்கு சொல்லிடு, நான் வந்து இந்த பாஞ்சாலம் குறிச்சியை எடுத்துக்காமல் விடவே மாட்டேன்னு சொல்லி பேசுவாங்க. Bannerman deputed Ramalinganar to convey a message asking Kattabomman to surrender. Ramalinganar gathered, ஆனால் கட்டபொம்மன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாரா. Ramalinganar gathered all the secret of the fort and on the basis of his report, Bannerman decided the strategy of the operation. In a clash at Kollarpatti, சிவசுப்பிரமணியனார் வாஸ் டேக்கன் ஆஸ் பிரிசனர். இந்த கல்லர்பட்டியில் போயிட்டு அவர் என்ன ஆகிடுவார்னா ஒளிஞ்சுப்பார், ஓகேவா, தப்பிச்சு போயிடுவார். அப்போது சிவசுப்பிரமணியனார் வந்து பிரிசனராக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது தான் பாஞ்சாலம் குறிச்சி ஆஃப்கோர்ஸ் இவங்க கையில் வந்து விழுந்துடும். அப்போ லாஸ்ட்டாக என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு சிவசுப்பிரமணியனாரை வந்து நாகலாபுரத்தில் செப்டம்பர் 13 செப்டம்பர் 13 ஹேங் பண்ணிடுவாங்க. நம்மளோட கட்டபொம்மனை வந்து அக்டோபர் 16 1799 கயத்தார் அப்படின்ற பிளேஸில் டாமரின் ட்ரீ கீழே ஹேங் பண்ணிடுவாங்க. ஓகேவா, பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் மணிமண்டபம் கயத்தார். ஓகே, பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியனார் வாஸ் எக்ஸிக்யூட்டட் அட் நாகலாபுரம் செப்டம்பர் 13 1799 அண்ட் 16th அக்டோபர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கயத்தாரில் he'll be executed, ஹேங் பண்ணிடுவாங்க. டாமரின் ட்ரீ 17ல் 16 தான். ஓகேவா, அக்டோபர் 16 1799. ஓகேவா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்ட் 1 ஆஃப்
ஏர்லி அஜிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் பற்றி பார்த்தோம். ஓகேவா? என்னெல்லாம் பார்த்தோம்? பாளையக்காரர்னா யார், நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம்? விஜயநகர எம்பையர்லேருந்து ஆரம்பித்தோம். சரியா? அங்கேருந்து யார் வந்தாங்க? நாகம்ம நாயக்னா யார், விஸ்வநாத நாயக் யார், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த இயர் 1529. அப்புறமா பூலித்தேவர் பற்றி பார்த்தோம், வேலுநாச்சியார், கட்டபொம்மன். ஸோ இவங்கெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், வேலூர் ரிவோல்ட், ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டூ விசிட் த மவுண்ட் ஸ்டடி சென்டர், திருவள்ளூர். தேங்க்யூ.